தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணியில் என்னதான் நடக்கிறது? அமித்ஷா அவர்கள் ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் என்டிஏ தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு டைம்ஸ் நவினுடைய சமிட்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். இது மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி தொகுதி பங்கீடு இந்த விஷயங்களிலேயே மிகப்பெரிய அதிருப்தி, கமலாலயத்தில் போராட்டம் அப்படிங்கிறத பாஜகவினரே செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. அதிமுகவினர் பல இடங்களில் போராட்டம், இந்த தொகுதியை ஏன் ஒதுக்கல, அவங்களுக்கு ஏன் ஒதுக்குனீங்க என்று பல நிலைகளிலுமான போராட்டங்களும் வெடித்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி இது எதை நோக்கி நகர்கிறது? ஏன்னா எடப்பாடி அவர்கள் லீடிங்க்கு போயிட்டாரு. அவரே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அறிவிச்சாரு, கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்குனாரு. பிறகு அவங்க கட்சியில் மொத்தமாக 150 வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாரு. அப்படின்னா இது அதனையும் பிடிச்சி இழுக்கக்கூடிய வகையில் இது இருக்கிறதா? அமித்ஷாவினுடைய பேச்சின் சூசகம் என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இங்கே வரல. அதுக்கு முன்பாக ஒரே ஒரு வாட்டி தான் வந்தார். அதுவும் பூத் முகவர்கள் பாஜக கூட்டத்திற்கு வந்துவிட்டு போனார். தேர்தலில் பெருசாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கலங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. டைம்ஸ் நவினுடைய நாவிகா குமார் அவர்களுக்கு அமித்ஷா ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டி ரொம்ப முக்கியமான சில நுணுக்கங்களை பேசுகிறது. ஏடிஎம்கே படாபாய் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஏடிஎம்கே படாபாய், நோ டீல்ஸ் வித் விஜய் அப்படின்னுட்டு அமித்ஷாவினுடைய அந்த பேட்டி குறித்த அந்த செய்தி தொகுப்பினுடைய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். டைம்ஸ் நவுல அதை வீடியோவோடு சேர்த்து ஒரு செய்தியாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவில் இப்போ ஏடிஎம்கே படாபாய்னா அதிமுக செய்கிறது தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்த்துறாரா? பெரிய கட்சி கூட்டணியில் அதிமுக தான், நாங்கள் அதில் ஒன்றும் பெருசாக பண்ணிக்கிறதுக்கு இல்லை, வி ஹாவ் லெஸ் ஒர்க் இன் தமிழ்நாடு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இதை தான் அதிமுகவினர் கொஞ்சம் சந்தேகமாக பார்க்கிறார்கள். அப்போ அளவு நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்களா? திமுக அமைச்சர்களை இது பண்ணுறதோ இல்லை அதிகாரிகள் மாற்றுறதோ இது எதையுமே நீங்கள் செய்யலையே, அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு அதிமுகவினர் ஒரு தரப்பினர் சந்தேகத்தோட பாஜகவினரை பார்க்கிறார்கள். இப்போ நேற்றைக்கு கூட தேர்தல் விதியை மீறியதாக கரூர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், தற்போதைய கேண்டிடேட், அவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவரின் மீது அவருக்கு வீட்டுகளெல்லாம் சோதனை பண்ணாங்கிறத பார்க்குறோம். ஏதோ பொருட்களை கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்களான்லாம் சமீபத்தில் போச்சு. ஆளுங்கட்சின்ற அந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் எங்கே பண்ணீங்க, எத்தனை வழக்குகள்னு ஒரு ஒப்பீட்டுக்கு போனால் இது செய்தி அளவுக்கு அது ஆகலையா, இல்லை இதே பண்ணலையா தேர்தல் பறக்கும்படைன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த சூழலில் தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மிகப்பெரிய போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறார்கள்ங்கிற செய்தி வருது. தேர்தலை புறக்கணிக்க போவதாக அண்ணாமலை மத்திய தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்ணாமலை வராமல் இருப்பது என்பது பாஜகவுக்கு இழப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அடிப்படையில் பாஜகவுக்கு இழப்பு லாபங்கிறத தாண்டி பாஜக ஜெயிக்கிற தொகுதியவே எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலையே, டஃப்பான தொகுதிகள் எல்லாம் தள்ளி விட்டுருக்காரு, நீங்கள் என்ன அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இன்னொரு சாராரும் வைக்கிறாங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம நுவான்சஸ்குள்ளே போவோம். அண்ணாமலையினுடைய கடிதம், அண்ணாமலை இதற்கு முன்பாகவே ஒரு கடிதம் கொடுத்துட்டார். என்னென்னு, என்னுடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் இந்த 6 தொகுதிக்கு நீங்கள் பொறுப்பாளராக போட்டீங்க, என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு அண்ணாமலை கடந்த காலத்திலேயே ஒரு கடிதம் எழுதினார். அண்ணாமலை அப்படி கடிதம் எழுதியது அப்படிங்கிறது அதற்கு முன்பாக யார் பண்ணதுன்னா அவங்க கட்சியிலேயே குஷ்பு அவர்கள் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு செஞ்சாங்க. 2 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஐ திங்க் அவர் பால் கனகராஜுக்கும் டாக்டர் தமிழிசையும் ஆதரித்து, டாக்டர் பால் கனகராஜ் மற்றும் டாக்டர் தமிழிசை 2 பேரையும் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த கூட்டத்திலேருந்து அவங்க வரல, ஒரு உடல்நலம் சரியில்லைன்ற மாதிரியான ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஒருவேளை அப்படியான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்குது. அண்ணாமலை அப்படி சொன்ன பிறகு இப்போ அவர் எதிர்பார்த்த தொகுதிகள் கோவையில் கவுண்டம்பாளையமோ அல்லது சிங்காநல்லூரோ அவர் எதிர்பார்த்தார். இது 2மே கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் விஷயம். அவர் எப்படி சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி ஒரு மீட்டிங் போட்டாரோ, அவரும் அவருடைய வீட்டில் ஆதரவாளர்கள் சந்திப்புன்னு ஒரு மீட்டிங் போட்டார். அதை போட்டுட்டு தான் பாஜகவை ஒட்டுமொத்தமாகவே எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்க தொகுதி பாஜக ஜெயிக்க தகுந்தது அல்ல, நம்மளை கட்டம் கட்டியிருக்கிறாங்க என்பதாகவும், தான் தேர்தலில் ஒரு வேலை சீட்டு கொடுத்தாலும் விரும்பலை என்பதாக ஒரு செய்தியை குறிப்பிட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து அண்ணாமலை ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தார். வெளியில் வரும்போது நான் சாதாரண தொண்டன், நான் என்னன்னாலும் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்லாம் அவர் பேசிட்டு அவருடைய பாடி லாங்குவேஜ்ங்கிறது இந்த வழக்கமான ஒரு எந்து இல்லைங்கிற மாதிரி அதை ரீட் பண்ணப்பட்டது. பியூஷ் கோயலிடம் சொல்லி முயற்சி செய்துமே அவர் கேட்ட சீட்டு கிடைக்கலங்கிற மாதிரி இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, கரூரில் ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படலைங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாஜகவுக்கு. ஸோ சொந்த மாவட்டம் அப்படிங்கிறத தாண்டி கரூரில் அஃப்கோர்ஸ் அந்த பாலிடிக்ஸ் வேறு, எம்.ஆர். விஜயபாஸ்கர், செந்தில் பாலாஜி, ஜோதிமணி எல்லாமே அந்தந்த கட்சிகள் அவர்களுக்கான வெயிட்டு, அண்ணாமலையும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் சிக்கலுக்குரியதாக பார்க்கப்பட்டது. ஒருவேளை கோவையில் அண்ணாமலை நிற்பார்னு பார்க்கப்பட்ட சூழலில் கோவையில் ஒன்று தான் வானதி இடம் மாறுறாங்க. நயினார் நாகேந்திரன் அவரையும் இடம் மாற்றுறாங்க. அவர் சாத்தூர் போகிறாரு. அது அவரே சொல்கிறார், நான் சாத்தூர் இல்லை நான் நிற்கிறேன், ஆனால் மற்ற லிஸ்டெல்லாம் டெல்லியில் அறிவிப்பாங்கங்கிறது ரொம்ப புது விதமாக இருந்தது. தமிழிசை கேம்பெயின் வேனில் ஏறிட்டாங்க, எடப்பாடி அவர்கள் ஓட்டும் கேட்டுட்டார். ஆனால் நானாங்கிறது அது நான் தென்சென்னை வேட்பாளருங்கிறதுனால நாடாளுமன்றத்தில் இருந்ததுனால அண்ணன் கூட போனேங்கிற மாதிரி அவங்க சமாளிக்கிறாங்க. ஸோ அண்ணாமலையினுடைய அதாவது இந்த தேர்தலில் அவர் வேலை செய்யாமல் விட போகிறாராங்கிற கேள்வி இருக்குது. இந்த விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் போது தான் தமிழ்நாட்டில் கமலாலய வாசலில்
ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறத செஞ்சுருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் பெரும்பாலான நேரங்களில் கட்சி ஆஃபீஸ்க்கே வர்றதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு தரப்பினர் வைக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் கட்சி ஆஃபீஸ் ஜேன்னு இருக்கும், கலகட்டம், ஆட்கள் வருவாங்க போவாங்க, சீட்டு கேட்குறவங்க, எம்எல்ஏ ட்ரை பண்ணுறவங்க, அடுத்தது வேலை பார்க்குறவங்க, மற்ற விஷயங்கள் ஒரு இது எப்பயுமே எங்கேஜ் ஆகிட்டு இருக்கும். பட் சமீப காலமாக நயினார் நாகேந்திரன் அவர் தொகுதி மாற்றம்போது எப்போ எடுக்கப்பட்ட முடிவுன்னு தெரியல. ஒன்று அவருடைய தொகுதியிலையோ இல்லை மற்ற இடங்களிலோ தான் இருக்கார். தமிழகம் தலை நிமிர ஒரு தமிழனின் பயணம்னு ஒரு பயணமெல்லாம் போனார். அது ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரில. பயணத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கே அவர் பெருசாக ப்ரெசன்ஸ் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது தான் நேற்றைக்கு கமலாலயத்தில் ஒரே தர்ணா, டி நகர் பகுதிகளில் ஒரே பரபரப்பு. என்ன அப்படின்னா, பாஜக ஆஃபீஸ் வாசல் நின்றுட்டு பாரத் மாதா கி ஜெய்னு ஒரு பெரிய கோஷம் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். டி நகரை நீங்கள் ஏன் எங்களுக்கு ஒதுக்கவில்லை, எங்கள் கட்சி ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க அப்படின்னு அவங்களுடைய விஷயத்தெல்லாம் எழுப்புறாங்க. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. கட்சி ஆஃபீஸ் இருக்கிற ஏரியாவில் அந்த கட்சி தான் கண்டெஸ்ட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சிகள் ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் ஏறத்தாழ 20-25 அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க கட்சி ஆஃபீஸ் இருக்கிற ஏரியாவை தொகுதி எங்களுக்கே கொடுங்கன்னு கேட்டால் என்ன ஆகும்? இல்லை பாமகவில் இப்போ அப்படி கேட்குறாங்களா? ஏன்னா பாமகவில் ஆஃபீஸ் அன்புமணி அவர்கள் மாற்றினதும் டி நகரில் தான் இருக்குது. புது அட்ரஸை மாற்றிட்டாங்க, எனக்கு தெரியாமல் டாக்டர் ராமதாஸ் சொன்னார் இல்லையா, அந்த ஆஃபீஸும் டி நகரில் தான் இருக்குது. இப்போ நாளைக்கு அவங்க கட்சி ஆஃபீஸ் வாசல்ல நான் இப்போ ஒரு டீம் போராடினா அது எப்படி இருக்கும், அது எதை நோக்கி போகுங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் அந்த இடத்துல நிலவரத்தை பார்க்க முடிகிறது. ஏன் போதுமான தொகுதியை நீங்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க எழுப்பி அதை ஒரு மாதிரி கலைக்க முடியாமல் ஏன்னா கட்சிக்காரங்களேவா இருக்கிறாங்க, கலைக்க முடியாமல் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை, அதை கூட்டத்தை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்சிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு மாட்டிக்கிட்டு முழிச்ச மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அண்ணாமலை இப்போது அதிருப்தியில் இருக்கிறார், தெல்ல தெளிவாயிருச்சு. வானதி சீனிவாசன் ஒரு மாதிரி சொன்னாங்க, அவர் அப்படி கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் தெரிய வருது, ஆனால் தம்பி அண்ணாமலை போட்டியிட வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவங்க ஒரு அக்காவாக தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். டாக்டர் தமிழிசை இதில் என்ன கருத்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கிறது. பல தொகுதிகளில் இப்போ சிக்கலாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் கிணத்துக்கடவு தொகுதியில் திடீர்னு தீக்குளிக்க முயற்சி, திடீரென வெடித்த போராட்டம், அதிருப்தியில் பாஜகவினர் ஏறத்தாழ ரோட்டுக்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. எப்படி கிணத்துக்கடவு, இப்போ அதில் ஒரு அமைப்பாளர், மகளிர் அமைப்பாளர் சொல்கிறாங்க, இப்போ இல்லைன்னா நாங்கள் எப்போ தாமரையை மலர வைக்கிறது, போன எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே கிணத்துக்கடவில் நம்ம லீடுக்கு வந்தோம், நமக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது, ஆனால் கிணத்துக்கடவை கொடுக்கலங்கிறது எப்படி மின்னம்பலத்தில் போய் பண்ணியிருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதி விவகாரம் கோவையில் பாஜகவினர் சாலை மறியல் உங்களுக்கு கொடுத்து பேட்டிங்கிறது பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் பழனி தொகுதி, முரண்படும் பாஜகவினர் கோவில் இருக்கும் தொகுதி என்பதாலேயோ அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணுறாங்க. பாஜகவுக்கு பழனி கொடுக்கல, அவங்க எதிர்பார்த்த தொகுதியில் அது ஒன்றா இருக்குது, அறுபடை வீடுகள் அப்படின்னும் போது ஏறத்தாழ திருப்பரங்குன்றம் கேட்டதுக்கு திருச்செந்தூரை மட்டும்தான் கோவில் தொகுதியில் கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறார்களே தவிர மீதி எல்லாம் சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. இங்கே பழனி முருகனையும் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னாங்க, அதை கொடுக்காதது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. வேற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் அங்கே இருக்கக்கூடிய 6ல் 4 கொடுத்துட்டாங்கிறது ஒரு பிரச்சனையாக மாறி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலவாய் சுந்தரம் அவர்களுடைய புகைப்படம் அவமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. நாகர்கோவில் தொகுதியை தூக்கி கொடுத்த எடப்பாடி, அப்போ 4ல் இப்போ தலவாய் சுந்தரம் அவர்களே கேண்டிடேட்டாக அறிவிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு, செகண்ட் லிஸ்ட்டில். ஆனால் மற்ற தொகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி தந்துருக்கணும்ல. ஒரு மாவட்ட செயலாளர்னா பக்கத்து தொகுதி வரைக்கும் கேண்டிடேட்டை நீங்கள் எதனா ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல இருப்பீங்க, ஏன் இதை நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்தீங்க அப்படின்னுட்டு கன்னியாகுமரியிலையும் அப்புறம் பாஜகவுக்கு பாதி கொடுக்கலன்னா அது எப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது. ஒரு தீக்குளிக்க முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறதுனால அது பெரும் சர்ச்சைக்கும் இதாக்கும் ஆச்சு. இன்னொருவர் பார்த்தீங்க அப்படின்னா மாடியிலிருந்து தஞ்சையில் பாஜகவுக்கு தொகுதியை ஒதுக்கிட்டதுனால மாடியிலிருந்து ஒருவர் குதிக்க முயற்சி செய்து அது பெரிய அளவுக்கு பதற்றமாகி அவரை சமாதானப்படுத்தினாங்க. வேறொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் பக்கம் நினைக்கிறேன், கூட்டணி கட்சி தொகுதியை ஒதுக்கியதுனால அதிமுக தொண்டர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்தார் கட்சி அலுவலகத்துக்குள்ளே அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடிந்தது. அவரை வச்சு சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான நெருக்கடியில் இப்போ மாட்டியிருக்கிறார்களோ அப்படிங்கிறது இருக்குது. ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டார், முன்னாள் நாங்குநேரின்னு நினைக்கிறேன், அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெவ்வேறு கட்சிகளுக்கு போகிறதுக்கான வேலைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ என்டிஏ கூட்டணி எல்லாத்தையும் அறிவித்த பிறகும் கூட இப்போ பிரச்சனையே கூட்டணி கட்சியில் அங்கே வேலை செய்கிறதுக்கு எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க. ஏன்னா ஆட்களை சொல்லியாச்சு, கூட்டணி கட்சியில் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, கிணத்துக்கடவில் இப்போ பாஜக அதிமுகவில் ஒருத்தர் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, அவருடைய முக்கியமான வேலை பாஜகவினரை போய் பார்த்து சமாதானப்படுத்தணும், இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் சொந்த கட்சியில் சீட்டு கேட்டால் மற்றவங்களை சமாதானப்படுத்தணுங்கிற சூழல் உருவாகிறது. இது எப்படி நடந்தாலும் அண்ணாமலையை யார் சமாதானப்படுத்துவது, அந்த டாஸ்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான டாஸ்காக இருக்குது.
கட்சிக்காக அவர் வேலை செய்யாமல் போனால், அவர் ஏற்கனவே ரசிகர் மன்றம்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுவும் நயினாருடைய சொந்த ஊரில் போய் அந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது பிளான் பி இருக்கா? இருந்தாலும் அவர் இந்த தேர்தலில் அதை வெளிப்படுத்த மாட்டார். அண்ணாமலையை பிரச்சார மேடைகளில் ஏற்றுவதையே இதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு ஃபாஸ்ட் இதில் ஓடி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருடைய அமைதி என்பது அவருடைய வாரும் தரப்பை எப்படி கொந்தளிக்க வைத்திருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான நிலையில் என்டிஏ கூட்டணி இப்போது வந்து நின்றுகிறது. இதில் ஹைலைட் என்னன்னா, நம்ம இது வெறும் என்டிஏ தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை விட அடுத்த கட்டமான விஷயங்களோடு திமுக கூட்டணியில் சம்பவம் லோடிங் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே விட அங்கே கட்சிகள் ஜாஸ்தி. ஒன்று, ரெண்டாவது ஒரே தொகுதியை கேட்கக்கூடியது, சொந்த கட்சியில் ஆட்கள் கேட்குறாங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் வட தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா ஒரே தொகுதிக்கு திமுகவினரும் குறி வைப்பாங்க. ஏன்னா அவங்களும் அங்கே ஈக்குவலாக அவங்க தான் மேஜர் பார்ட்னருங்கிற இடத்துல வருவாங்க. விசிக அவங்களும் அங்கே குறி வைப்பாங்க, தேமுதிகவும் குறி வைப்பாங்க. இப்போ இதில் யாருக்கு கொடுப்பீங்க, யாரை விடுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்படியான விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியனுக்கு போதுமான அளவுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்குள்ளேயே அந்த சிக்கல் வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களுக்கு அவ்வளவு தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகளாகவும் இருந்து வந்தவர்கள் தானே, அப்படி கொடுக்கலையா அப்படிங்கிறது. அவங்களுடைய தொழிலாளர் நல்ல அமைப்பிலிருந்து சண்முகம் இருந்தார், அவருடைய பதவிக்காலம் ராஜ்யசபா முடிவடைஞ்சிருச்சு. எம்எல்ஏ சீட்டு அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்களாங்கிற கேள்வி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சிபிஐ சிபிஎம்க்கு ஏற்கனவே சீட்டை குறைச்சிருக்கிறாங்க. இதில் தேமுதிக கேட்ட அந்த 10 தொகுதி, அதே 10 தொகுதி இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படியும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதியை அறிவித்து விட்டு வேட்பாளரையும் அறிவிக்கப் போகிறாங்கிறது வரும்போது, இது வந்த பிறகு தான் எந்த அளவுக்கு இது வெடித்து கிளம்பும் அப்படிங்கிற செய்தி இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இது எவ்வளவு வெடித்தாலும் திமுக ஆட்சியில் இருப்பதனால் அது பெரிய அளவுக்கு வெளியில் அதிருப்தி வர வாய்ப்பு இல்லையோன்னு ஒரு பார்வை இருக்குது. திரும்ப ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் என்று போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அறிவித்த பிறகு தான் என்ன நடக்கப் போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கும். எந்த வகையிலும் இதற்கு சளைத்தது இல்லை அது. ஆனால் அதில் கடைசி நேரத்தில் ஒரு ஆஃபர், பட் அது திமுக லேட் பண்ணதுனால வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என்னன்னா விஜய் தான் அந்த ஆஃபரை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. அதிமுகவில் கிடைக்காதவர்கள்லாம் வந்தால் சேர்த்துட்டு கொடுத்துடலாம், 234 கொடுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததாக சொல்லப்பட்டது. அதனால தான் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தள்ளிக்கிட்டே வந்தாருங்கிற மாதிரியான பார்வையும் இருந்தது. ஆனால் நாளைக்கு அவர் தாஜ் ஹோட்டலில் அவர் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறாருங்கிறது வந்துட்டதுனால 234 பேரையும் ரெடி பண்ணிட்டாங்கிறாங்க. எனவே திமுக அதிருப்தியாளர்கள் வந்தாலும் அவங்க அங்கே போனாலும் விஜயால சீட்டு குடிக்க முடியாது என்கிற ஒரு சூழல், ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடி வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது இந்த மும்முனை போட்டிங்கிறது இந்த வகையில் தான். சீமான் 234 அறிவிச்சிட்டாரு. சசிகலா ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஜிகே மணி போய் பார்த்துருக்கிறாரு சசிகலா அவர்களே. நடிகர் கார்த்திக் அவர் கடந்த காலத்தில் கட்சியெல்லாம் வச்சிருந்தாரு, அவர் போய் சசிகலாவை பார்த்து ஆதரவெல்லாம் தெரிவித்திருக்கிறார். இப்படியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு ஜிகே வாசன் கட்சியிலே மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா, பொறுப்பாளர்கள் ராஜினாமா, தாமரையில் எப்படி நிற்கலாம், அவராக முடிவெடுத்தாரெல்லாம் வரும்போது எதிர்பார்த்தவர்கள் கிடைக்காத போது இந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள். அது ரொம்ப இயல்பானது. ஆனால் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒட்ட வைக்க போகிறார், அல்லது லோக்கல் கேண்டிடேட்ஸாக அறிவிக்கப்பட்டவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள்? ஏன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான ஆட்களை பகச்சிக்கிட்டு லோக்கலில் வேலை செய்ய முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி இன்றைய தேதிக்கு அதிமுகவுக்கு வந்திருப்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. திமுக கூட்டணிக்குள் வரப்போவது அப்படிங்கிறது நம்ம 2 நாட்களில் இதே மாதிரியான செய்திகளோடு பார்க்க முடியும். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. நாளைக்கு விஜய் அறிவிச்சாருன்னு வைங்க, அவர் கட்சியில இந்த பிரச்சனை வரும். சீமானவர்களுக்கு வராதுங்கிறது வேற. அவர் நான் தான் சொல்ற ஆள் தான், இல்லைன்னா நீங்க வெளியில போங்க அப்படின்ற மாதிரி அவருடைய பாணிங்கிறது ஒரு தனியான பாணி. ஸோ சசிகலா ராமதாஸ் சீட்டு கிடைக்காதுங்க அப்படிலாம் வெளில போவாங்களாங்கிற கேள்வி இருக்குது. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பித்த கட்சியில் கூட அதனுடைய பொதுச் செயலாளர் விலகிட்டார்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ பல்வேறு கணக்குகள் தேர்தல் நாள் நகர மிகப்பெரிய அளவுக்கு சுடுபிடிப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. பார்ப்போம் இதை எப்படி சமாளிக்கிறார்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மேற்கொண்டு எப்படி நகருங்கிறத சொல்ல முடியும். அதற்கு தகுந்தாற் போல் பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.